Hi friends, welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா with me? வாங்க வீக்கெண்டோட vlog பார்க்கலாம். சாட்டர்டே சண்டே 2 டேஸோட vlog. ஸோ மார்னிங் காஃபி குடிச்சிட்டு ஃப்ரைடேவே கீரை வாங்கி வச்சுருந்தேன். குட் மார்னிங். ஸோ வீக்கெண்ட் அப்படின்னாலே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் எந்திரிப்போம். நான் வந்து அப்படி தான், பிகாஸ் நம்ம வந்து ஜாயின்ட் ஃபேமிலியோடு இருக்கும்போது மாமனார் மாமியார் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துடுவோம். பட் தனியாக இருக்கோம் அப்படிங்கும்போது வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருப்போம் இல்லையா? ஸோ நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். எப்பொழுது டெய்லி 5:30 6 o'clock எழுந்திரிக்கிறதுக்கு நீ கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிப்போன்னு ஒரு 7:30க்கு எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சிட்டு காஃபி போட்டாச்சு. சஷ்வந்தும் வந்து நான் ஆல்ரெடி விலாக்ல எல்லாம் சொல்லியிருப்பேன், நம்ம வந்து வீக் டேஸில் ஸ்கூலுக்கு போகிறப்ப எழுப்பும்போது தூக்கம் வருதுன்னு அழுவான். ஆனால் இன்னைக்கு வந்து எனக்கு முன்னாடியே முடிச்சு உட்காந்துருக்கான். ஸோ அவனும் எந்திரிச்சு வந்துட்டான். ஸோ பசிக்குதுன்னு சொன்னான். ஸோ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுனே வந்து எப்போவுமே முன்னாடி நாளே யோசிச்சு வச்சுருவேன். பட் நேற்று எதுவுமே யோசிக்கல, பிளாங்க். எனக்கு நேற்று ஈவினிங் வந்து கொஞ்சம் வந்து ஹெட்டேக்காகவும் லெக் பெயினாகவும் இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் விலாக் கூட எடுக்கல, ஈவினிங் விலாக், ஃப்ரைடே விலாக்லாம். அதனால் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுனே ஒரு ஐடியாவே இல்லை. அது இப்போ மார்னிங் வந்து எந்திரிச்சோன்னா ஒரே கன்ஃபியூஷன். சரி ஓகே, 3 பிரெட் இருந்தது. அவனுக்கு வந்து இந்த பிரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஜாம் அப்ளை பண்ணி கொடுத்துடலான்னு. எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் மாவு இருக்குது. ஸோ தோசை ஊற்றிக்கலாம், பொடி இருக்குது வீட்டில், பொடி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஹஸ்பண்ட் என்ன எந்திரிக்கல, ஸோ எந்திரிக்கும் போது தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அண்ட் பார்த்துருப்பீங்க, கீரை காமிச்சிருப்பேன் நான் விலாகில். ஸோ கீரை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். கீரை, ரசம், வத்தல், தயிர், அவ்வளோதான் இன்னைக்கு, அதுதான் டிஷ். ஸோ இப்போ இதை பண்ணிவிட்டு இவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு கீரை வந்து அவன் தான் எனக்கு ஆஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிகாஸ் அவனுக்கு இந்த கீரை ஆயிடுறது, கருவேப்பிலை பிச்சு போடுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கான். ஸோ அடுத்து அதை அப்படியே கண்டினியூஸாக பார்ப்போம். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீரையில் சாம்பார் தான் வைப்பேன். கீரை பொரியல் வந்து சஷ்வந்த் ரொம்ப விரும்ப மாட்டார். பட் எனக்கு வந்து கீரை எப்படி செஞ்சாலும் எனக்கு பிடிக்கும். எனக்கு டெய்லி கீரை கொடுத்தா கூட சாப்பிடுவேன், அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. சஷ்வந்தை கொஞ்சம் கீரை சாப்பிட வைக்கிறது கஷ்டமான ஒரு விஷயம். சாம்பார், அதாவது பருப்பு அதிகமாக போட்டு வச்சா அவன் வந்து கீரை சாப்பிடுவான். அந்த ஃபுல்லாக கடைஞ்சிருவாங்க இல்லையா, கீரை கடைஞ்சிருவாங்க, அந்த டைப் பண்ணால் அவன் சாப்பிட மாட்டான். ஸோ பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் துவரம் பருப்பு, பாசி பருப்பு ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து கீரையை வந்து கீரை, தக்காளி, ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு குக்கரில் வந்து ஒரு 2 விசில் வச்சு இறக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு ஒரு வரமிளகாய் போட்டு தாளிக்கணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எது வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அன்றைக்கி சின்ன வெங்காயம் ஸ்டாக் இல்லை, பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணேன். பட் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் வந்து உங்களுக்கு கீரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது ரொம்ப ஃப்ளேவர்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அது தாளித்ததுக்கப்புறமா அந்த கீரை, பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து ஊற்றி சால்ட்டு போட்டு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் அதுக்கப்புறம் வந்து அந்த கீரை தண்ணி இருக்கு இல்லையா, அது தனியாக எடுத்து வச்சு நாங்கள் வந்து வீட்லேயும் குடிப்பேன். பட் யாரும் பெருசாக குடிக்க மாட்டாங்க, நான் வந்து அது குடிச்சிடுவேன், அதில் அவ்வளோ சத்து இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 11:30 12 o'clock ஒரு டீ காஃபி குடிப்பேன். பட் இப்போ சம்மர் சீசன் ஆரம்பித்ததுலேருந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் மோர் தான். ஸோ தயிர் எடுத்து மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அடிச்சுட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி சால்ட் ஆட் பண்ணி குடிக்கிறது. ஸோ நீங்களும் என்ன மாதிரி யாராவது வந்து டீ லவர், காஃபி லவர் இருந்தீங்க அப்படின்னா இந்த சம்மர் சீசன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மோர் குடிங்க. பிகாஸ் அவ்வளோ வெயில் அடிக்குது வெளியில். ஸோ நம்ம மோர் குடித்தாதான் நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும். லன்ச் ரெடி ஆயாச்சு. கீரை, சாம்பார், ஊறுகாய், அதுக்கப்புறம் வத்தல், அப்பளம், இதுதான் வந்து அன்றைக்கி பண்ணியிருந்தேன். சாட்டர்டே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த லெஃப்ட் ஓவர் வெஜிடபிள்ஸ் வச்சு தான் நான் பண்ணுவேன். ஸோ வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லைங்கிறதுனால தான் நான் கீரை வாங்கிட்டு வந்து கீரை செஞ்சுருந்தேன். ஸோ சாட்டர்டே அப்படியே வந்து ரிலாக்ஸாக வீட்டிலே போச்சு, எங்கேயும் நாங்கள் போகலை. அண்ட் திஸ் இஸ் சண்டே மார்னிங். ஸோ சண்டே வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு வேகமாக வந்து லன்ச் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் வீட்டில் ஒரு வெஜிடபிள்ஸும் இல்லை. ஸோ வீட்டில் தட்டைப்பயிர் இருந்தது, அதை போட்டு புளிக்குழம்பு மட்டும் காலையிலே நான் சீக்கிரமாக ஒரு 10 o'clock போல் பண்ணிவிட்டு தென் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வெஜிடபிள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்துட்டோம். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து 1 வீக்குக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டேன் நான். அதுக்கு மேலே வர மாதிரி வாங்குறது இல்லை. பிகாஸ் ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட வேணாம் அப்படிங்கிறதுனால
நான் வந்துட்டு அதை கரெக்டாக ஒரு 5 days 6 daysக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வாங்கிட்டு வருவேன். பாவக்காய் எடுத்திருந்தேன், நூக்கல் எடுத்திருந்தேன். நூக்கல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதில் அவ்வளோ ஒரு இரும்பு சத்து இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் அதை கொடுங்க. அண்ட் பாருங்கள் வெயிலின் பரிதாபங்கள். ஸோ மாஸ்க் போட்டு கண்ணாடி போட்டு தலையில் முக்காடு போட்டு அவ்வளோ வெயிலுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். சரியான வெயில், முடியவே இல்லை. பட் என்ன பண்ணுறது, வாங்க வேண்டிய விஷயத்துக்கு வெளியே போகணுன்னா நம்ம வாங்கி தான் ஆகணும் இல்லையா? பிகாஸ் ஈவினிங் போனோம் அப்படின்னா வந்து சில காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ பார்த்துருப்பீங்க, வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்பா செம்ம வெயில். நான் போகிறதுக்கு முன்னாடியே தட்டைப்பயிர் புளிக்குழம்பு மட்டும் வச்சுட்டு போயிட்டேன். ஏன்னா வந்து சைட் டிஷ் பண்ணுறதுக்கு ஏதாவது பொரியல், புளிக்குழம்புனாலே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நான் பொரியல் தான் பண்ணுவேன். பிகாஸ் அதுதான் நல்லாயிருக்கும் புளிக்குழம்புக்குன்னு எனக்கு அப்படி தான் தோணும். உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதனால் வந்து நான் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரை வெஜிடபிள்ஸ், அதாவது முட்டைகோஸ், கேரட்டு, பீன்ஸ் 3 போட்டு பொரியல் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஸோ இனிமேல் தான் அதெல்லாம் கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நைட்டு டின்னருக்கு நான் கம்பு வந்து ஊற வச்சு சோளம் வந்து ஊற வச்சுருந்தேன், அதை காமிக்கிறேன். ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் சோளம். ஸோ அப்போ 2 டம்ளர் ஆச்சா. 1/2 டம்ளர் உளுந்து போட்டு கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை அரைக்கணும். பிகாஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 11:30 11:40 ஆகிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சாதான் அது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து பொங்கி வந்து நைட்டு டின்னருக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப லேட்டாக அரைச்சோன்னா வந்து அந்த தோசையோட அந்த கன்சிஸ்டன்சி ஒழுங்காக வராது. ஸோ சோளம் ரொம்ப நாளாக வந்து கம்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், சோளம் ரொம்ப நாளாக வாங்கலை. ஸோ அதனால் இந்த டைம் வந்து சோளம் வாங்கிட்டு வந்தேன். நேற்று வாங்கிட்டு வந்திருந்தேன் பக்கத்தில் ஷாப்லேருந்து. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ இப்போ அதை அரைச்சிட்டு தென் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு சைட் டிஷ் பண்ணணும். எல்லாமே ஒரு 1 o'clock முடிக்கணும்னு இருக்கேன். பார்ப்போம். வெஜிடபிள்ஸ் வந்து நான் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த சொரக்காய் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக க்யூட்டாக இருந்தது. ஸோ எங்கள் 3 பேர்த்துக்கு அது வந்து ஒரு போதுமானதாக இருக்கும். ஸோ அதனால் நான் அதை வாங்கிக்கிட்டேன். அண்ட் முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு சின்ன டிப்ஸு, முருங்கைக்காய் வந்து இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் உள்ளார வச்சிட்டிங்க ஃப்ரிட்ஜில் அப்படின்னா ஈவன் 10 days ஆனால் கூட நல்லாயிருக்கும். இதை நான் வந்து பர்சனலாக வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய முருங்கைக்காய் கிடைக்கிது, யாராவது வந்து மரத்துலேருந்து நிறைய கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வதங்கிவே போகாது. ஸோ சோள தோசைக்கும் வந்து மாவு வந்து அரைச்சி நல்லா உப்பு போட்டு கிளறி வச்சுட்டேன். நம்ம இந்த கை போட்டு கிண்டி வைக்கும்போது தான் மாவு வந்து உங்களுக்கு புளிச்சு நல்ல ஒரு பதத்தோடு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நாளாவும் கை போட மாட்டேன், கரண்டி தான் போட போகிறோம். நம்ம கும்ஃபு பாண்டா படம் வந்திருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு தான் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். 450க்கு ஷோ. ஸோ எனக்கு வந்து பெருசாக வந்து இந்த கிட்ஸ் மூவிலலாம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கிட்ஸ் மூவி வந்து போகிறது. சஷ்வந்த்க்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவனுக்காக அவங்க அப்பா புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ போயிட்டு ஜிகிருதண்டா ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஜிகிருதண்டா சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து மூவி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போயிட்டு வந்துட்டு அங்கே வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா வந்து போயிட்டு வந்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன். ஆல்ரெடி யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ எஸ், மூவி போகிறதுக்கு முன்னாடி ஜிகிருதண்டா சாப்பிட்றலாம். பிகாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 years 6 years ஆச்சு. ஸோ அதனால் வந்து சஷ்வந்த்க்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜிகிருதண்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி கூலிங்கான ஐட்டம் எல்லாம் வந்து நம்ம வெயில் சீசனில் தான் வாங்கி கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால தான் அவனுக்கு வாங்கி கொடுக்கலான்னு சாப்பிட்டுட்டு நாங்கள் மூவி பார்க்க வந்துட்டோம் பிவிஆருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கும்ஃபு பாண்டா அந்த படத்துக்கு தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. பட் அங்கே போனோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மூவி. நானும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஒரு 1.5 hours ஒரு 1 hour 45 minutes இருக்கும் மூவி. குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தைங்க. ஸோ வர்த்தான ஒரு மூவின்னு சொல்லுவேன். அண்ட் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம், மூவி முடிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தென் வந்து தோசை ஊற்றிட்டேன் தேங்காய் சட்னியோட.
சோள தோசை கம்பு தோசையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேங்காய் சட்னி இல்லை வேர்க்கடலை சட்னி தான் ரொம்ப ஆப்டாக இருக்கும் தக்காளி சட்னி எல்லாம் விட. ஸோ என்னடா தோசை ஊற்றி அங்கே எடுத்துகிட்டு போகிறேன்னு பார்க்குறீங்களா? எஸ், அட் அ டைம் வந்து 2 பேருமே அப்பா பையன் 2 பேரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க. ஸோ 2 பேர்த்துக்குமே நான் ஊற்றி கொடுத்துட்டு இருந்தேன். எப்போவுமே வந்து சோள தோசை அப்படின்னா வந்து சோள தோசை கம்பு தோசைலாம் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு எனக்கும் ஊற்றிட்டு எப்போவுமே எனக்கு வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு போய் சாப்பிட உட்காந்தாதான் எனக்கு ஏதோ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான், வீக்கெண்ட் vlog இதோட முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க.